நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 59 தசரதர் புலம்பல். திறமைமிக்க அமைச்சரும் சாரதியுமான சுமந்திரர் இவ்வாறு சொல்லி நிறுத்தியவுடன் மீதி சொல்ல வேண்டியவற்றையும் முழுமையாக சொல்லிவிடு என்று மன்னர் கேட்டுக்கொண்டார். கண்ணீரில் தத்தளித்த சுமந்திரர் அவருடைய உத்தரவை கேட்டு ராமன் சொல்லி அனுப்பிய செய்திகளை மீண்டும் விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். மாமன்னரே, மரவுரியும் மரப்பட்டையும் அணிந்து தலைமுடியை ஜடாமகுடமாக செய்து அவ்விரு வீரர்களும் கங்கையை கடந்து பிரயாகையை நோக்கிச் சென்றார்கள். ராகவனுக்கு வழிகாட்டி கொண்டு முதலில் லக்ஷ்மணன் செல்கிறார். பின்னர் சீதாதேவி, அடுத்ததாக ரகுகுலத்தை மகிழ்விக்கும் ராமபிரபு சென்றார். அவ்வாறு அவர்கள் தொடர்ந்து செல்வதை பார்த்த நான் சுய உணர்வு இல்லாமலே திரும்பி வரத் தொடங்கினேன். ராமன் காட்டை நோக்கி சென்றதும் திரும்பும் வழியில் செலுத்தப்பட்ட என் குதிரைகளும் நேர்பாதையில் செல்ல விருப்பமில்லாமல் என்னுடைய வழியில் நடக்கவில்லை. குதிரைகளும் உஷ்ணமான கண்ணீரை பெருக்குகின்றனவாய் நடக்க மறுத்தன. அவ்விரு அரச குமாரர்களும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்துவிட்டு அவர்களை தனியே விட்டுவிட்டு பிரிய வேண்டிய அப்பெரும் துக்கத்தை தாங்கிக் கொண்டு ரதத்தில் ஏறி புறப்பட்டேன். ராமன் என்னை மறுபடியும் அழைக்கலாம் என்ற நப்பாசையுடன் நான் மாலை பொழுதில் அயோத்தியை அடைந்தார் என்று கூறப்பட்டுள்ளதால் பல நாட்கள் என்ற சொற்கள் சுமந்திரரின் தீவிரமான எதிர்பார்ப்பை குறிப்பதாக கொள்ளத்தகும். அதாவது குதிரைகளும் ராமன் பிரிவால் உஷ்ணமான கண்ணீரை பெருக்குகின்றனவாய் நடக்க மறுத்தன. அவ்விரு அரச குமாரர்களுக்கும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்துவிட்டு அவர்களை தனியே விட்டுவிட்டு பிரிய வேண்டிய அப்பெரும் துக்கத்தை தாங்கிக் கொண்டு ரதத்தில் ஏறி புறப்பட்டேன். ராமன் என்னை மறுபடியும் அழைக்கலாம் என்ற நப்பாசையுடன் பல நாட்கள் நான் குகனுடன் தங்கியிருந்தேன். 57 இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாள் மாலை பொழுதில் அயோத்தியை அடைந்தார் என்று கூறப்பட்டுள்ளதால் பல நாட்கள் என்ற சொற்கள் சுமந்திரரின் தீவிரமான எதிர்பார்ப்பை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். பார்வேந்தரே, தங்கள் நாட்டில் ராமனை பிரிந்த துக்கத்தால் பிழியப்பட்ட மரங்களும் மலர்கள் தளிர்கள் மொட்டுக்களுடன் வாடிப்போயிருக்கின்றன. நதிகள் குட்டைகள் பெரும் தடாகங்களிலுள்ள தண்ணீர் வெம்மையால் கொதிக்கிறது. தோட்டம் துறவுகளில் இலைகள் சருகுகளாகிவிட்டன. காட்டிலுள்ள உயிர் பிராணிகள் இறை தேடுவதற்காக கூட வெளியே செல்லவில்லை. கொடிய மிருகங்களும் வெளியே வரவில்லை. ராமனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தினால் துக்கத்தில் மூழ்கிய அந்த காடு எவ்வித ஒளியும் இல்லாததாகிவிட்டது. ஆறுகளில் தண்ணீர் கலங்கி ஓடுகிறது. தாமரை தடாகங்களில் இலைகள் நீர்மட்டத்தில் மிதக்காமல் நீருக்குள் மூழ்கி இருக்கின்றன. தாமரை பூக்கள் கருகிவிட்டன. மீன்களும் நீர்ப்பறவைகளும் மறைந்து விட்டன. தண்ணீரில் தோன்றும் மலர்களும் மண்ணில் தோன்றும் மலர்களும் மனம் இழந்து போனமையால் இப்போது சோபிக்காமல் இருக்கின்றன. மரங்களில் பழங்களும் முன்பு போல் ஏராளமாக காணப்படுவதில்லை. இங்கேயுள்ள நந்தவனங்கள் ஆள் அரவமற்று பாலடைந்து காணப்படுகின்றன. பறவைகளோ எங்கோ போய்விட்டன. பூங்காக்கள் முன்பு போல் மனம் மகிழ்விப்பவையாக இல்லை. அயோத்திக்குள் நுழைந்த என்னை எந்த மனிதரும் முகமலர்ச்சியுடன் வரவேற்கவில்லை. மக்கள் ராமனை காணாததால் பெருமூச்சு விட்ட வண்ணம் இருக்கிறார்கள். ஐயனே, ராமபிரபு இல்லாமல் திரும்பி வந்திருக்கும் ராஜ ரதத்தை கண்டு அரச பாட்டைகளில் கூடியிருந்த மக்கள் அனைவரும் துக்கம் தாங்காமல் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கினார்கள். உப்பரிகைகளிலும் அடுக்கு மாளிகைகளிலும் மாடங்களிலும் கூடியிருந்த மாதர்கள் ராமனை காணாததால் மனம் துடித்து போய் ஹாஹா என்று தீனமாக கூவினார்கள். அகன்ற குற்றமற்ற
பிரவாகமாக பொங்கி வரும் கண்ணீரால் நனைந்த கண்களால் மிகவும் துயரத்தில் சூழ்ந்த மாதர்கள் மன இறுக்கத்தை சொற்களால் வெளிப்படுத்த முடியாமல் ஒருவரை ஒருவர் கண்கொட்டாது பார்த்தபடியே இருக்கிறார்கள். பகைவர், நண்பர், நடுநிலையாளர் என்ற 3 திறத்தார்களும் சமமாக துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய ஏற்றத்தாழ்வை நான் காணவில்லை. மாமன்னரே, செல்வக்குமாரனை பிரிந்து பரிதவிக்கும் கோசலாதேவியார் போல இந்த அயோத்தி பட்டணம் மனமகிழ்ச்சி இல்லாத மனிதர்களாலும் சோர்ந்து போன யானைகள் குதிரைகள் உடையதாகவும் வேதனை குரலால் வருந்தியதாகவும் நீண்ட பெருமூச்சுக்களே தன் உயிர் மூச்சாகவும் உடையதாக ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. மாமன்னர் சாரதியின் சொற்களை கேட்டு மிகவும் மனம் புண்பட்டு கண்ணீர் ததும்ப தேரோட்டியை பார்த்து குளறும் வார்த்தைகளால் பின்வருமாறு கூறினார். பாவிகளுடைய குலத்தில் தோன்றியவளும் பாவச்சிந்தனை உடையவளுமான கைகேயின் நிர்பந்தப்படியே செய்தேன். ஆலோசனையில் வல்லவர்களான முதியோர்களுடன் நான் கலந்து ஆலோசிக்கவில்லை. நண்பர்களோடும் அமைச்சர்களோடும் நகரத்து பிரமுகர்களோடும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு பெண் காரணமாக மதிமயங்கி திடீரென்று பொருளற்ற இந்த காரியத்தை செய்தேன். சாரதி, இந்த குலத்தின் அழிவிற்காக விதி வசத்தால் இந்த பெரும் துயரம் தானாகவே நிகழ்ந்திருக்கிறது என்பது நிச்சயம். சாரதி, உமக்கு நான் ஏதேனும் நன்மை செய்திருந்தேன் என்றால் இப்போது உமது நன்றியை தெரிவிக்க ஒரு வாய்ப்பு. உடனே என்னை ராமன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். ஏனென்றால் என் உயிர் என்னை விட்டு போய்கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட ஆட்சி பரதனிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்ட நிலையிலும் என் உத்தரவுக்கு மதிப்பு இருக்குமானால் ராமனை திரும்ப அழைத்து கொண்டு வாரும். ராமன் இல்லாமல் ஒரு முகூர்த்த காலம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வீரனாகி அவன் வெகு தொலைவு சென்றிருப்பான் என்றால் என்னையே ரதத்தில் ஏற்றி கொண்டு போய் விரைவில் ராமனுக்கு காட்டு. முல்லை அரும்பு போன்ற பற்களை உடையவனும் தனிப்பெருமை வாய்ந்த வில்லாளியும் லக்ஷ்மணனுக்கு முன் பிறந்தவனுமான அவன் எங்கே இருக்கிறான்? அவனை சீதையோடு கூட கண்குளிர பார்த்துவிட்டேனாகில் நான் பிழைத்திருப்பேன். சிவந்த கண்களை உடையவனும் பெரும் தோழனும் இரத்தின குண்டலங்களை அணிந்தவனுமான ராமனை பார்க்காவிட்டால் நான் யமலோகம் போய்விடுவேன். இறங்கத்தக்க இந்த நிலையை அடைந்துவிட்ட நான் இஸ்வாகு பரம்பரையின் பெருமைக்கு காரணமான ராமனை இங்கே காணவில்லையே. இதைவிட பெருந்துயரம் எதுவும் உண்டோ? ராமா, லக்ஷ்மணா, கற்புக்கரசியான சீதே, துயரம் தாங்காமல் ஆதரவற்ற ஒரு அனாதையைப் போல் நான் உயிர் விட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறியவில்லையா? சொல்லனா துயரத்தினால் மிகவும் மதிகலங்கி இருந்த மன்னர் கடக்க முடியாத துயரக்கடலில் மூழ்கியவராய் இவ்வாறு சொன்னார். கௌசல்யே, ராமன் இல்லாமல் நான் மூழ்கியிருக்கும் துக்க சாகரத்தில் ராமனை நினைப்பதால் உண்டாகும் சோகமே நீரோடும் வேகம். சீதையை பிரிந்திருப்பது என்பது கரை பெருமூச்செறிதல் என்பதே அலைகளின் சுழல்கள். கண்ணீர் என்ற நுரையால் கலங்கிய தண்ணீர் கைகளை அசைப்பதே மீன் கூட்டங்கள். புலம்பலாகிய பேரொளி, விரிந்த தலைமுடியே பாசிகள். கைகேயி என்பவள் வடவாக்னி என் கண்ணீர் பொழிவினால் உண்டானது. கூனியின் சதி ஆலோசனையே சுறா மீன்கள். வரம் என்பதே 2 கரைகள். ராமனை நாடு கடத்தல் என்பதே பரப்பு. இத்தகைய துயரப் பெருங்கடலை தாண்டி நான் உயிர் பிழைத்திருப்பது மிகவும் கடினம். லக்குவனோடு ராமனை பார்க்க விரும்பும் எனக்கு அவன் இங்கே இப்போது காணப்படவில்லை. இது என் பாவத்தின் பயன். பெரும்புகழ் படைத்த மன்னன் இவ்வாறு புலம்பிவிட்டு உடனே படுக்கையில் விழுந்தார். இவ்வாறு ராமன் காரணமாக மிகவும் பரிதாபமாக புலம்பிவிட்டு மன்னர் உணர்விழந்து கிடந்ததை கண்ட கோசலை அவருடைய இறங்கத்தக்க சொற்களை கேட்டதும் முன்னை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான அச்சத்தை அடைந்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 59வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும்
ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.